வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அலுவலகத்தில் போலீஸ் குவிப்பு. அதிமுகவின் நிர்வாகிகள் 17 பேர் கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 24 எம்எல்ஏக்களது பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் யார் மீது தவறுகள் இருக்கிறது, அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இல்லை கட்சியவே முழுமையாக கலைக்கப்பட போகிறதா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். முதலில் பிரச்சனை எங்கிருந்து வந்தது என்றால், திமுகவுடன் எடப்பாடி கைகோர்க்க நினைத்தார். அதை எதிர்த்து சி.வி. சண்முகமும் வேலுமணியும் இரு அணியாக பிரிவதற்கு காரணமாகவே மாறியது. மேலும் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை இருந்த போதிலும் எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட்டோம். ஆனால் இப்பொழுது தனிப்பெரும்பான்மை விஜய் அவர்களுக்கு இல்லை. அவருக்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் நாம் இடம் கேட்போம். இதனால் நிச்சயம் மக்கள் நம்மளை ஒதுக்க மாட்டார்கள், வரவேற்பார்கள் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தால் நமது கட்சி அழிந்துவிடும். எப்படி திமுக அரியணைக்கு ஏறிய பிறகு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்ததோ, அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்து தற்பொழுது காங்கிரஸ் இருக்கின்ற இடம் தெரியாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ, அதே நிலைமை அதிமுகவிற்கும் வந்துவிடும் என்ற அச்சம் எடப்பாடிக்கு வந்துவிட்டது. ஆனால் எடப்பாடி அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கியது, ஒருதலைபட்சமான முடிவுகளை எடுத்தது, ஆலோசனை நடத்தாமல் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொண்டது அதிமுக தோல்விக்கு வழிவகுத்து விட்டதாக எடப்பாடியின் மீது புகார்களை தற்பொழுது வேலுமணியின் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். இதனால்தான் தற்பொழுது 25 எம்எல்ஏக்கள் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாமா என்று சபாநாயகர் நடத்திய வாக்கெடுப்பின் பொழுது அதிமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைந்த 47 எம்எல்ஏக்களில் சுமார் 24 எம்எல்ஏக்கள் பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இது எடப்பாடியின் பேச்சை மீறி செயல்பட்டதாக கூறி இரவோடு இரவாக பல அதிமுகவின் நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் இதற்கு சி.வி. சண்முகமும் வேலுமணியும் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி வெறும் கட்டிடத்திற்கும் அங்கு இருக்கக்கூடிய மரங்களுக்கும் மட்டும்தான் எடப்பாடி பொதுச்செயலாளராக செயல்பட விரும்புகிறாரா என்று கேள்விகள் கேட்டதால் தான் தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக 2ஆக உடைந்தது மட்டுமல்ல, இனி அதிமுகவை கலைக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகிவிடுமா என்ற அச்சமும் தற்பொழுது தொண்டர்களுக்கு நிலவி வருகிறது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், யார் மீது தவறு இருக்கிறது என்பதை.